Hi friends, welcome to Shobana Needle Studio. இன்னைய கிளாஸில் ஹாஃப் லோட் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கொம்பு டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைனாக போட்டு அதுக்கப்புறமா அதையே ரெண்டாவது லைனாகவும் போட்டுக்கிறேன். நம்ம ரொம்ப கேப் விட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன சைஸில் தான் போடணும். இந்த ஸ்டிச்சை நம்ம ரொம்ப லாங்காக போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ நெருக்கமாக போடும்போது தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் டிசைனில் கொடி டிசைன்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த கொடி டிசைனுக்கு இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திக்காக பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் 2 டைப் உண்டு. ஓகேங்களா? ஹாஃப் லோட் ஸ்டிச்சில் 2 டைப் உண்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைப் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது டைப் எப்படி போடுறோங்கிறத அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கீழே இருந்து த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறமா மேலே போயிட்டு அங்கேருந்து த்ரெட்டை அப்படியே கொண்டு கீழே ஒரு லாக் போடணும். அதாவது இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மாடல் தான், ஆனால் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இல்லை. சரிங்களா? நம்ம பின்னல் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நடுவில் மட்டும் லைட்டாக ஒரு முடிச்சு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதை நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். அதுக்கப்புறமா மேலே கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு மாதிரி ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா? ஸோ அதில் தான் அதுக்கப்புறம் கீழே நம்ம ஒரு குட்டி லாக் போட்டு மேலே கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு முடிச்சு வர்றது அந்த லைனில் நடு சென்டரில் வரும். ஓகேங்களா? சென்டராக வரும். நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ஆனால் தான் அது தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறபடி நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா?
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து வீடியோவை தள்ளி விட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? உங்களுக்கு ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம்னா நீங்கள் மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? 4 மந்த்லி கிளாஸு. ஓகேவா? 4 மந்த்லி கிளாஸில் நம்ம பேசிக்கு அட்வான்ஸு ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா பேசிக்கில் ஒரு ப்ளவுஸும் அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸ் டிசைனும் நம்ம வந்து பண்ணி எனக்கு காட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொம்பு டிசைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதை ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கிறோம். இப்போ எண்டு நாட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா கிளாஸுமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 23 கிளாஸை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எண்டு நாட் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து எந்த மாதிரி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்து சும்மா ரேண்டமாக உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சி காமிச்சிட்டு இதில் வந்து எதுக்காக இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரை வந்து வரைஞ்சிக்கிறேன். சும்மா ரேண்டமாக தான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃப்ளவரை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து சும்மா ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த நெக்கில் வரக்கூடிய டிசைன் தான் இது. ஓகேங்களா? நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வரக்கூடிய டிசைனுக்காக, அந்த கொடிக்காக மட்டும்தான் நம்ம இந்த டிசைனை கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து ஒரு எஸ் ஷேப்பில் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு எஸ் ஷேப்பை வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து டபுளாகவே, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதாகவும் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் விட்டு மட்டும்தான் வரையணும். ரொம்ப லாங்காக நம்ம பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டும் விட்டு நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். நான் வந்து இந்த எஸ் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ நம்ம வரைஞ்ச அந்த எஸ் ஷேப்பில் நான் வந்து பாதி போட்டிருக்கேன். இது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் பாதி வரியும் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் போடுறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? கீழே இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த எஸ் ஷேப்பில் வந்து அந்த நடுவில் வந்து அந்த லூப் விழுது இல்லையா, அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த கொம்பு டிசைனுக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஸோ இதில் வந்து அந்த நடுவில் மட்டும் லூப் விழுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த எஸ் ஷேப்பில் போடுறத வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். சரிங்களா?
ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே தான் இதுலேயும் பார்க்குறோம். ஓகேவா? நம்ம இந்த எஸ்லையும் போட்டு பார்த்துட்டு, அந்த கொம்பு டிசைனையும் போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஓன் டிசைனாக சூஸ் பண்ணி, அந்த டிசைனில் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி, அதுக்கப்புறமா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கிளாஸு போகலாம். எந்த ஒரு கிளாஸையுமே நம்ம வந்து பாதியாக கற்றுட்டு அடுத்த கிளாஸ் போகக்கூடாது. ஓகேவா? நம்ம கிளியராக கற்றுக்கிட்டதுக்கப்புறமா தான் அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகணும். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.